சென்னை வந்து சிங்கார சென்னை மட்டுமல்ல, பெருமை அடைந்த ஒரு சென்னையாக இருக்கிறது. இந்தியாவை தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்வு முதல்வர் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் உரிமைகளை எல்லாம் மறுக்கப்பட்டவர்களுக்காக ஒரு உரிமை குரலாக இருந்த முன்னாள் பிரதம மந்திரி விபி சிங் அவர்களுடைய திருவுருவச் சிலையை சென்னையில் அமைத்தமைக்கு இந்திய முஸ்லிம் லீகின் சார்பாக இந்த மாமன்றத்தின் மூலமாக மனமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லாம் கிடைக்கக்கூடிய விதத்தில் செயலாற்றிக் கொண்டு வருவதை, குறிப்பாக இந்த மழைநீர், இந்த மழைக்காலத்தில் சென்ற வருடம் நிலைவில் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்முடைய மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களும், மேயர் அவர்களும், துணை மேயர் அவர்களும், அமைச்சர்களோடு எல்லாம், குறிப்பாக என்னுடைய வார்டில் கடந்த 60 ஆண்டுகளாக ஒரு தீர்வு காணப்படாமல் இருந்த அந்த மழைநீர் வெள்ள தாக்கத்தை ஒரு 3 மாதத்துக்குள் துரித நடவடிக்கை எடுத்து இந்த வருடம் அங்க ஒரு சிறு மழைநீர் கூட துளி கூட நிற்காமல் அப்படி காய்ந்து இருந்ததை பார்க்கும்போது அந்த மக்கள் எல்லாம் அதிகமாக அவருடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார்கள். என்னுடைய வார்டு மக்களின் சார்பாக அந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்றேன். பெரிய பிரச்சனையாக இருந்த வேலாயுத தெரு, ஐயாசாமி தெரு, தமிழ்ச்சாலை என்று இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த தீர்வு. ஆமா, கொங்கு சாலைலாம் ரொம்ப பெரிய பிரச்சனை. 60 வருடமாக இந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்க மனமான நன்றியை சொல்றேன். அதே நேரத்தில் வந்து இருக்கக்கூடிய இப்ப முறை என்னன்னா, பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சுட்டோம். ஆனா சின்ன சின்ன சாலைகள் அங்க இருக்கக்கூடிய மழைநீர் தாக்கம் இன்னும் இருக்கு. அதுக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அந்த கால்வாய்கள் எல்லாம் சரியா தூர்வாரப்படாமல் இருப்பதனாலதான். குறிப்பாக வந்து பிளாஸ்டிக் அப்படியே வந்து அடைச்சிக்குது. நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்களும் அந்த குப்பைகள் எல்லாம் வந்து சரியாக தூர்வாரப்படாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய பைக்லைன், சர்பன்டைன் லேன்ஸ்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. இதை வந்து தூர்வாரக்கூடிய இந்த விஷயத்தை வந்து இந்த வருடம் சரியாக செய்யப்படவில்லை என்பது என்ற கருத்தை வந்து நான் பதிவு செய்ய. இது வந்து சரியாக நம்ம வந்து ஜூலை ஆகஸ்ட்ல பண்ணி இருந்தோம்னா இந்த நேரத்துல வந்து அந்த பிரச்சனை இருக்காது. அதை நான் இங்க பதிவு செய்ய நான் விரும்புறேன். அடுத்த முறை தூர்வாரக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கும் பொழுது அவர்கள் சரியாக செய்கின்றார்களா என்பதை வந்து பார்க்கக்கூடிய, மேற்பார்வையிடக்கூடியதை வந்து ஒரு கண்காணிப்பு குழுவை போடணும். அதனாலதான் இன்னைக்கு வந்து அந்த நிறைய சின்ன சின்ன தெருக்கள்ல வந்து மழைநீர் இருக்கக்கூடிய அந்த அவலத்தை நாங்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். மழைநீர் மட்டும் இல்லாம கால்வாயுடைய பிரச்சனை வந்து நிறைய இடத்துல வந்து குடித்த நீரும் கால்வாயும் கடந்து வருது. குறிப்பாக புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய, என்னுடைய வார்டில் இருக்கக்கூடிய புதுப்பேட்டை ஏரியாவிலையும் எங்கூர் ஏரியாவில் வந்து நிறைய குடித்த நீரும் கால்வாய் தண்ணீரும் கடந்து வருவதனால பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனால அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பிரச்சனைக்கு மெட்ரோ வாட்டர்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனே பதில் சொல்வதற்கு முன் வர மாட்டாங்க. மழை நேரத்தில் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்றத வந்து அவர்கள் அப்படியே ஒரு பொதுமக்குத்தனமான ஒரு பதில். மெட்ரோ வாட்டர்ல முழுமையான ஒத்துழைப்பு இல்லை என்பதை வந்து நான் இங்க பதிவு செய்யறேன். சில அதிகாரிகள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். ஆனா அதனால அவர்களுடைய அடுத்த அதிகாரிகள், அவருடைய கீழே கூடிய மற்ற அதிகாரி வந்து அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணணும், டெபியூட் பண்ணணும். மெட்ரோ வாட்டர்ல இருந்து டோட்டலா வந்து நோ டோட்டல் கோஆபரேஷன் என்பதை வந்து நான் பதிவு செய்ய விரும்புறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய கல்விக்குழு தலைவர் அவர்கள் இருக்கிறாங்க, வார்டு தலைவர், ஜோன் 5 தலைவர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாசத்துல ஒரு நாள் தான் நாங்கள் மீட்டிங் நடத்துறோம். ஆனா அந்த ஒரு நாள் மீட்டிங் பொழுது அத்தனை துறை அதிகாரிகளும் வராங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஒரு 2-3 துறை அதிகாரிகள் மட்டும்தான் வராங்க. அதனால கோஆர்டினேஷன் இல்லாம போகுது. இப்ப என்னுடைய வார்டுக்கும் என்னுடைய ஜோனுக்கு மட்டும் அல்லாமல் அத்தனை வார்டு கமிட்டி மீட்டிங் நடக்கும் பொழுதும், ஜோன் மீட்டிங் நடக்கும் பொழுதும், நிலைக்குழு மீட்டிங் நடக்கும் பொழுதும், குறிப்பாக நான் இருக்கக்கூடிய கல்வி நிலைக்குழு, பார்க்ஸ், அப்புறம் பிளே கிரவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல சென்ற முறை கூட நாங்க இந்த கருத்தை பதிவு செஞ்சோம். வரக்கூடிய அத்தனை 15 ஜோன்ல இருந்து நாங்க வரோம். அத்தனை ஜோன் அதிகாரிகள் வராங்கன்னா இல்ல, ஒரு 4-5 ஜோன் அதிகாரிகள் மட்டும்தான் வராங்க. அதே போல எல்லா துறை அதிகாரிகள் வராங்கன்னா இல்ல. அப்ப நம்ம சொல்லக்கூடிய குறைகள் இங்க வந்து மாம்பழத்துல சொல்லணும் தேவையே வராது. நம்முடைய ஜோன் மீட்டிங்லயும் நிலைக்குழு கூட்டத்திலேயே அத்தனை துறை அதிகாரிகள் வந்தாங்கன்னா அங்கேயே என்னுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். அங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கேட்கறதுக்கு அங்க ஆணை இல்லை. அத நம்முடைய மேயர் அவர்கள் இதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ரூல் போட்டு இந்த நிலைக்குழுக்கள் கூட்டம் நடக்கும் பொழுதும், ஜோன் மீட்டிங் நடக்கும் பொழுதும் அத்தனை துறை அதிகாரிகள் வர வேண்டும் என்பதை கட்டாயமாக நீங்க வந்து அவர்களுக்கு ஒரு ஆர்டரா நீங்க பாஸ் பண்ணணும் என்பதை நான் கேட்டுக்கொள்றேன். அதற்கடுத்து எனக்கு முன்னால் பேசிய மாவட்ட உறுப்பினர் அவர்கள் வந்து இருசக்கர வாகனம் பெண்களுக்காக என்று கேட்டாங்க. பெண்கள் சார்பாக அதுக்கு நன்றியை கூறி, பெண்களுக்கு மட்டுமல்ல 200 வார்டு உறுப்பினர்களுக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் கார் கேட்டிருக்கிறாங்க தலைவர்கள் தான், அனைவருக்கும் கொடுத்தால் அது வந்து ஒரு
வசதியாக இருக்கும் என்பதோடு ஒரு பேப்பர்லெஸ் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய ஒரு மாநகராட்சி வந்து ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டே வரேன். இன்னும் ஒரு மாதத்துக்கு பிறகு பொங்கல் வரப்போகுது. நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர்கள் பொங்கலுடைய பரிசாக நமக்கு எல்லாருக்கும் டேப் இல்லாட்டி ஒரு லேப்டாப் வழங்குவார்கள் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பையே வந்து இங்கே மேயர் அவர்களின் மூலமாக அந்த கோரிக்கையை நான் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா நிறைய இதனால வந்து சேவ் பண்ணலாம், நேரம் சேவ் பண்ணலாம். நம்முடைய இருக்கக்கூடிய வேலையாட்கள் ஒவ்வொரு முறையும் பணியாட்கள் வந்து அந்த பத்திரிகை கொடுப்பதும் அந்த பேப்பர் கொடுப்பதும் தொடர்ந்து வந்து இது நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேப்பர்ஸ் அந்த பேப்பர்லெஸ் டிரான்சாக்ஷன் மன்ற உறுப்பினர் நீண்ட காலமாக அந்த கோரிக்கை எடுத்ததுங்க. இந்த நிதியானது கண்டிப்பா எல்லா மாமன்ற உறுப்பினரும் கையடைக்க நீங்க வளர்ந்து நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. துணை மேயர் அவர்கள் என்றைக்கும் எங்களுக்கு வந்து அது அவங்களுடைய அந்த வழிமொழியக்கூடிய அந்த தன்மையை வந்து நாங்கள் மனமாற நன்றி சொல்லி பாராட்டுறோம். டாய்லெட் குறிப்பாக என்னுடைய வார்டில் இருக்கக்கூடிய டாய்லெட் மட்டுமல்ல, மற்ற வார்டை பற்றியும் நாங்கள் சேர்த்து சொல்றேன். பிரைவேட் கான்ட்ராக்ட் கிட்ட கொடுத்துருக்கோம். பிரைவேட் கான்ட்ராக்ட் கிட்ட கொடுத்த பொழுது சில நேரங்களில் வந்து தொடர்ந்து 2-3 நாட்களுக்கு வந்து துப்புரவு பணியாளர்கள் அந்த டாய்லெட்ஸ் வந்து கிளீன் பண்றது கிடையாது, பொது கழிப்பிடங்கள் வந்து சுத்தப்படுத்துறது கிடையாது. அப்ப நம்ம அதிகாரிகள் கேட்கும் பொழுது இது நம்மளுடைய கீழே இல்லை மேடம், இது பிரைவேட் கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரத்துல அங்க கேட்பதற்கு ஆள் இல்லை. கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட நம்ம போன முறை கூட நாங்க வந்து இந்த கருத்தை எங்களுடைய ஜோன் மீட்டிங்கின் பொழுது நாங்க சொன்னோம். பிரைவேட் கான்ட்ராக்டர் இங்க கொடுக்குறீங்க இந்த பொது கழிப்பிடம் சுத்தப்படுத்துவதற்கு, அதற்கு வந்து எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லை. இப்ப எங்க வார்டு வந்து பாதிக்கப்படும் பொழுதோ அல்லது நாங்க இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் பாதிக்கப்படும் பொழுதோ கேட்பதற்கு ஆள் இல்லை. அதை வந்து நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வந்து 2 இடத்துல என்னுடைய வார்டில் கழிவுநீர் செல்வதற்கும் அதே போல மழைநீர் செல்வதற்கும் நாங்கள் வந்து எந்த விதமான வசதி இல்லை. குறிப்பாக